ஐயா வணக்கம். வணக்கம். இந்த புலிக்குத்தி பட்டான்கள் வந்து தருமபுரி அருங்காட்சியகத்தில் வச்சிருக்கிற நடுக்கல்லுங்க. இது இந்த கல்லை பற்றி, இந்த நடுக்கல் பற்றியும் இந்த நடுக்கல்ல இந்த எழுதியிருக்கிற செதுக்கி இருக்கிற எழுத்துக்கள் பற்றி கொஞ்சம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டமாக இருக்கும் பொழுது பாரூர் பக்கம் இருக்குது. அது பாரூர் பற்றுன்ற வார்த்தை கூட ரெண்டு நடுக்கல் அங்கிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனந்தூர்ன்ற ஊர்ல இருந்து ரெண்டுமே வந்து புலிக்குத்தி பட்டான் கல் தான். அதுவும் ரெண்டுமே சமகாலத்தை சேர்ந்தது தான், ஒரே மாதிரியான அமைப்பு. இதில் வந்து வேலைப்பாடு கொஞ்சம் இந்த புலிக்குத்தி பட்டான்ல ரொம்ப அழகா இருக்கு. இவன் வந்து ஒரு முக்கியமான தலைவனாக இருக்கிறதுனால இவனை ரொம்ப அழகா காட்டியிருக்கிறாங்க, இந்த உருவமாகட்டும். அதே மாதிரி இந்த புலியை குத்துறதுல இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா, புலியினுடைய தோலை காட்டி தோலுக்கு உள்ள இருந்து அந்த ஈட்டி வெளியே வர்றதை நல்லா காட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பிற்காலத்தில் வந்து நான் கோயில் சிற்பங்கள்ல தூண் சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா புலியோட குதிரை வீரன் இது மாதிரியான இதில் தான் வந்து இது மாதிரி ரொம்ப தத்ரூபமாக காட்டுவாங்க. நடுகளில் இது மாதிரி மைன்யூட்டான டீட்டெயில் வந்து ஒரு சில இடத்துல தான் நம்ம பார்க்கலாம். சேலம் மியூசியத்தில் அது மாதிரி ஒன்று புலியை குத்தி அந்த ஈட்டி வெளியே வரக்கூடிய காட்சியை காட்டியிருப்பாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் காட்டியிருக்காங்க. தோலை வந்து தனியாகவே இங்கே காட்டியிருக்காங்க. தோலுக்கு உள்ளிருந்து இந்த ஈட்டியானது தோலுக்குள்ளேருந்து வெளில வர மாதிரி காட்டியிருக்காங்க. மிக நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் மிக முக்கியமான மிக வேலைப்பாடு மிக்க ஒரு புலிக்குத்தி பட்டான் நான் சொல்லலாம். புலிக்குத்தி வந்து பெரும்பாலுமான புலிக்குத்தி பட்டான் கற்களில் வந்து கூடவே வேட்டை நாய்களையும் காட்டியிருப்பாங்க. கீழே 2 நாயை காட்டியிருப்பாங்க, சின்ன சின்ன நாய்ங்க. அந்த நாய்களும் சேர்ந்து இறந்துருக்குதுன்றது இதனுடைய பொருள். இதனுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கண்ண உடையார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகர மன்னர் புக்கன் தான் வந்து முக்கன் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி புக்கண்ண உடையாருடைய காலத்துல நடந்த இந்த புலி, அந்த வீரனுடைய பேர் கூட வெள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இவன் பேர் வெள்ளான் அப்படிங்கிற வந்து இந்த புலியை குத்தி இறந்துருக்கிறான். இந்த கல்வெட்டு வந்து எந்த பீரியட்ல இருக்கு அந்த வீரனுடைய பெயர் இருக்க தவிர இது ஒரு முற்று பெறாத ஒரு கல்வெட்டு. இதனுடைய கீழே கூட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னால ஒரு இதே இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த கல்வெட்டுலையும் முற்று பெறாத இதுதான் கல்வெட்டு தான். ஆகவே இது வந்து மேல் பக்கம் மட்டும் இருக்கிறதுனால நம்ம வந்து முழுசான தகவல்கள் தெரியல. இருந்தாலும் எந்த காலம், வீரனுடைய பெயர், மற்ற விவரங்களை வந்து இந்த கல்வெட்டின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிங்க நம்ம மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி புலிக்குத்தி பட்டான்கள் இருக்கு. அப்போ நம்ம பகுதியில் வந்து நிறைய புலிகள் ஒரு காலத்தில் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது பொருளுங்களா? ஆமா, உண்மைதான். நீங்க சொல்ற மாதிரி 100க்கு 100 உண்மை. அதிகமான புலிக்குத்தி பட்டான் கற்கள் உள்ள பகுதி இதுதான். இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிஞ்சி நில பகுதி, காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி கால்நடைகள் அதிகமாக வளர்க்கக்கூடிய பகுதி. கால்நடைகளை சாப்பிட்றதுக்காக தான் மெயினாக வந்து காட்டிலிருந்து புலிகள்லாம் வரும். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய சண்டையில் தான் அந்த வீரர்கள்லாம் இறக்குறாங்க. அதனால தான் வந்து இங்கே அதிகமான புலிக்குத்தி பட்டான் கற்கள் வந்து காணப்படுகிறது. அது மாதிரி ஒரு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின், நிறைய இடங்கள்ல வந்து இந்த பாணர்களுக்கு, விரலியர்கள், இந்த வாத்தியம் வாசிக்கிறோம், இவங்களுக்கெல்லாம் வந்து நடுக்கற்கள் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களையும் கொண்டாடி அவங்களுக்கும் வந்து அவர்கள் நினைவாகவும் வந்து இது பண்ணியிருக்காங்களா? ஆமாம் சார். அதாவது ஊரில் முக்கியமானவர்கள்னு சொல்லும் பொழுது இது மாதிரி இசைக்கலைஞர்களை வந்து மிக அதிகமாக, அதாவது மத்தளாடிக்கிற மாதிரி, பெண்களுக்கு கூட, பெண்கள் வந்து அந்த வீணை வாசிக்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம பெண்ணேஸ்வரர் மடத்தில் கோயிலில் பார்க்கலாம். அதே மாதிரி பல இடங்கள்ல இருக்கு. அதாவது இசை கலைஞர்களை போற்றி விடக்கூடிய வகையில், நாட்டிய கலைஞர்களை போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட நடுகள் வைக்கிற பழக்கம் நம்ம இதுல இருக்கு. அதே மாதிரி பூசாரிகளுக்கும் வச்சிருக்காங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து ஒரு பூசாரி வந்து கையில மணியோட இன்னொரு கையில வந்து அந்த பூஜை பண்ணக்கூடிய தட்டு, இதோட நிலைமையில கூட வந்து நம்ம பாக்குறோம். அது அவர்கள் எல்லாம் கூட சிறப்பிக்கக்கூடிய வகையில நம்ம நடுகள் வச்சிருக்கிறாங்க, சிறப்பிக்கிறாங்க. நன்றிங்க.